ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச். பார்த்தீங்களா பாஸ்? உங்கள் ஃபேவரைட் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். ஸ்ரீனி, எப்படி இருக்கீங்க? சிஎஸ்கே சோகத்துல முழுகியிருக்கீங்களா? ஒரு 4 டேக் அவேஸ் பத்தி நம்ம பேசப் போறோம். அது பேசறதுக்கான தெம்பு இருக்கா உங்களுக்கு? எஸ்பெஷலி ஆஃப்டர் த சேட் எஸ்ஆர்எச் அண்ட் சிஎஸ்கே கேம். ஒன் ஆஃப் த சேடஸ்ட் கேம்ஸ் நான் நான் பார்த்ததுல. ஐபிஎல் நடக்குதுடா. சிஎஸ்கே விளையாடலன்னு உடனே ஐபிஎல் பார்க்கணும். I was joking. Uh, yeah, அவன் பேசுவான். I mean, hey, uh, தோனி or ஸ்டீஃபன் ஃபிளமிங்கே சொல்லிட்டாங்க. லைக் we need to focus, reflect and அடுத்த வருஷம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஐ திங்க் லெஸ் அபவுட் சிஎஸ்கே. இப்போ மோர் இன்ட்ரெஸ்டிங் வந்து நம்ம ஆர்சிபி, விராட் கோலி அண்ட் ஆர்சிபி நம்பர் 18. கான்சன்ட்ரேஷன் எல்லாம் வந்து நம்பர் 18 ஆன் யூனோ வெதர் 18 வயசு ஆக்சுவலி முடியறது. They do the RCB achieve adulthood and win the trophy அப்படின்றது தான் வந்து ஃபோக்கஸ் திஸ் இயர். ஸோ அங்கே தான் வந்து லைக் நீங்க சொன்ன அந்த 2 மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ம். சடஸ்ட் மேட்ச் லைக் இது 9 and 10 typically playing a 9 and 10. உஷாரா ஆடிட்டீங்க. புரியுது. ரொம்ப உஷாரா ஆடிட்டீங்க. ஐ திங்க் மேபி கொஞ்சம் கிரெடிட் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா, ஆர்சிபிய ஒரு ஃபார்ம்ல கொண்டு வந்தது, ஆமாமா. சேப்பாக்ல ஜெயிக்க வச்சது அது சிஎஸ்கே தான். பட் ஓகே, அங்கேருந்து ஆரம்பிக்கலாமா? ஸோ 4 விஷயம் பேசப் போறோம். அ இந்த இந்த லாஸ்ட் 7, 10 டேஸ்ல வந்து என்ன எல்லாம் அப்படியே இப்போ ஐபிஎல் பார்க்குறவங்க யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, ஆஃப் கோர்ஸ் யார் பார்க்கலையோ சில பேர் ஆனா ஃபாலோ மட்டும் பண்றாங்களோ. ஆனா சில விஷயம் வந்து நம்மளால வி கேனாட் ஓவர்சீ தீஸ் திங்ஸ். இது பார்த்து தான் நம்ம அட்டென்ஷன் நல்லா கிராப் பண்ண 4 விஷயங்கள் என்னென்ன? அத பார்க்க போறோம். நம்பர் 1 நீங்க சொன்ன மாரி ஆரம்பிக்கலாம். ஆர்சிபி அண்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, ஃபைனலி ஹோம்ல ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம இத ரெக்கார்ட் பண்றது வந்து டெல்லிய இப்ப தான் தோற்கடிச்சிருக்காங்க. டேபிள் டாப்ல இருக்காங்க. பட் 19த் ஓவர் பை ஜாஷ் ஹேசல்வுட், சின்னசுவாமி ஸ்டேடியம். 3 ஓவர்ல 40 ரன் தேவ. ஆ புவனேஸ்வர் குமார் 18 ரன் குடுத்தாரு. 22 ரன் குடுத்தாரு. ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அது ஆர்ஆர். ஆனா ஜாஷ் ஹேசல்வுட் ஒரு ஓவர் போட்டாரு பாருங்க 19த் ஓவர். அந்த மாரி ஒரு பூஸ்டிங் ஒரு சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும். 2010ல தோனி வந்து இர்ஃபான் பட்டான 6 அடிப்பாரு பஞ்சாப தோற்கடிக்கிறதுக்கு. யூ நோ தட் இது வந்து அவங்க இயர் அப்படின்னு ஒரு ஃபீல் ஒண்ணு வரும். இது அந்த மாரியான ஒரு மொமெண்ட்ன்னு எனக்கு ஒண்ணு தோணுச்சு. எப்படி பார்த்தீங்க அந்த 19த் ஓவர, அதான் அது அந்த மேட்ச? அந்த ஃப்ளோ எப்படி வந்ததுன்னா லைக் ஆர்ஆர் வந்து ஒரு 17 ஓவர்ல வந்து அரௌண்ட் 35% ஃபுல்லா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அது 35% வின் பெர்சன்டேஜ். அதுக்கு அடுத்த ஓவர் வந்து நீங்க சொன்ன அந்த புவனேஸ்வர் குமார் 22 ரன் குடுத்தோனே 35ல இட் வென்ட் அப் டு 83%. ஆனா திருப்பி வந்து லைக் ஹேசல்வுட் வந்து அந்த பவுலிங் போட்டு அந்த 83% வந்து தி பேக் டவுன் டு லைக் 34% ஒரு 50% டிராப். ஸோ அந்த கம்மிங் 19த் ஓவர் 1 ரன். ஆக்சுவலி இத கம்பேர் பண்ணோம்னா இன்னைக்கு வந்து மேட்ச் நம்ம வந்து லைக் கம்பேரிசன்க்கு எடுத்தோம்னா ஆர்சிபி வர்சஸ் டெல்லி நீங்க சொன்னீங்கல்ல. அதே 19த் ஓவர் வந்து நீங்க முகேஷ் போட்டு டிம் டேவிட் வந்து வரும்போது, நான் வந்து ஐ வாஸ் ஆக்சுவலி திங்கிங் அத பார்க்கும்போது வந்து, ஓகே என்ன அதேதான் கிட்டத்தட்ட ஒரு 18 ரன் என்னமோ தேவைன்னு நெனைக்கிறேன்ல கடைசி 2 ஓவர்ல இன்னைக்கு. அண்ட் மிச்சல் ஜான்சன் தான் சாரி மிச்சல் ஸ்டார்க் அவரு தான் வந்து போடுவாருன்னு நெனைச்சேன் நான். லைக் பட் மிச்சல் ஸ்டார்க் வந்து கடைசி ஒரு ஓவருக்கு லைக் 20த் ஓவருக்கு வச்சிருந்தாங்களா என்னன்னு தெரியல. தி கேம் நெவர் வென்ட் டு தி 20த் ஓவர். 19த் ஓவர்லயே ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே இது வந்து லைக் ஆப்வியஸ்லி நம்ம ஆர்சிபி அண்ட் ஜாஸ் ஹேசல்வுட் பத்தி பேசிட்டு ஸோ லைக் கம்பேரிசன்க்கு சொல்ல வந்தேன். லைக் அந்த experienced bowlers can deliver you. You have to use them on the 19th ஓவர்ல rather than wait for the 20th ஓவர் அப்படின்றது வந்து ஸ்பாட் ரஜத் பட்டிதார் கேப்டன்சியும் சொல்லலாம். நம்ம அவர் வந்து 20th ஓவர் வச்சுக்காம 19th ஓவர்லயே லைக் மேட்சை க்ளோஸ் பண்றது அப்படின்றது தட் இஸ் வாட் ம். யூ கேன் see from லைக் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து அண்ட் தென் தி அதர் சைடு நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் கெட்டிங் ஹேசல்வுட் மூவி அந்த மேட்ச்ல போனாரு. பட் தி அதர் ஒன் நீங்க ஆப்வியஸ்லி ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கீங்க அண்ட் டாக் அபவுட் தட் மோர் அபவுட் டேஸ் மேட்சஸ் லைக் ரொனால் பாண்டியா. But and the experience of the bowling coming over in Chinnaswamy makes a big difference. And the match வந்து like giving them a big ம். boost. என்ன பொறுத்தவரைக்கும் in terms of ஆமா. நீங்க சொன்னது என்ன சொல்றீங்கன்னா, பேட்டிங்க வச்சு ஜெயிப்பாங்கன்னு பார்க்கும்போது, அவங்க பாலிங் வந்து ஆக்சுவலி ஃபோர் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு மேட்ச் ஜெயிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு ஆமா மிகப்பெரிய ஏன்னா அவங்க ஊக்கமான விஷயம்னு. bowling is பட் always நான் weak. அவங்க ம். எப்பவுமே வந்து சொல்லுங்க. they have
ஹிஸ்டாரிக்கலி நம்ம சொன்ன அந்த 18 வருஷமும் பார்த்தீங்கன்னா, they've had like star batters. It's really the bowlers that அவங்களுக்கு வந்து ம். லைக் யார் யாரோ கொண்டு வந்தாங்க ஸ்ட்ரகிள். This year they're bowling at home and away seems to be clicking. ஆமா. நான் இன்ஃபாக்ட் ஜஸ்ட் டூ ரவுண்ட் இட் ஆஃப் அந்த மொமெண்ட்ல நான் ஹைலைட் பண்றது வந்து, முதல்ல அஃப்கோர்ஸ் ஒரு டாட் பால் ஒரு ஒரு ரன் எடுத்தாங்க. அப்புறம் அவுட் அந்த 2, 3 விஷயம் நடந்தது அந்த ஓவர்ல. 1 ஜிதேஷ் சர்மா வந்து அத நோட் பண்ணாரு அந்த எட்ஜ. டர்னிங் பாயிண்ட்டா இருந்துச்சு. அது 1. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பால் ஹசரங்காக்கு போட்டாரு. 2 விக்கெட் விழுந்துச்சு. அது இல்ல இப்போ மேட்டர். 5த் அண்ட் 6த் பால் பத்தி பேசணும். ஹசரங்கா வரும்போது, பால் வந்து அவர் நகரும்போது, யார்க்கர் போடுவார்ன்னு எதிர்பார்க்கும்போது, ஷார்ட் பால் போட்டாரு பாடில. என்ன பண்ணும்னு ஒரு ஐடியாவும் இல்ல அவருக்கு. அடுத்த பால் வந்து எட்ஜ் அடிச்சுட்டு, அப்படியே ஃபைன் 3 மேன்க்கு போச்சு. ஆனா, அங்க ஒரு ஃபீல்டர் இருந்தாரு. ஸோ, இட் வுட் ஹவ் பீன் அ சிங்கிள். அவங்க சிங்கிளும் அத எடுக்கல. பிகாஸ் தே வாண்டட் ஐ திங்க் சிவம் துபே ஸ்ட்ரைக்ல வரணும்னு சொல்லிட்டு. பட் சிவம் துபே இல்ல அது. சுபம் துபே சாரி. பட் யா, அமேசிங் ஓவர். ஆர்சிபி டிசர்வ்ஸ். ஐ திங்க் தே லுக் ஆல் செட்டா. Yeah, they ஆல் செட் ஃபார் த ஃபைனல்ஸ்ன்னு சொல்லலாமா? இப்போ நம்ம பிளே ஆஃப்ன்னு பேசிட்டு இருக்கோம். தே ஆர் லைக் 1 வின் அவே ஃப்ரம் பிளே ஆஃப். பட் கேன் வி சே தே ஆர் நவ் 1 ஆர் 2 வின்ஸ் அவே ஃப்ரம் well essentially they make ஃபைனல்ஸ்ன்னு the play சொல்லலாமா? the top of the playoff first and second finish பண்ணாங்க. They'll be one win away from the finals. So essentially ஆமா. ஆல் செட். ஐ திங்க் யா ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அதர் தென் எம்ஐ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் எம்ஐ, எம்ஐயோட மேட்ச் இன்னைக்கு எல்எஸ்ஜியோட நடந்தது. இது எம்ஐ பத்தியும் இல்ல, எல்எஸ்ஜி பத்தியும் இல்ல. இந்த 2வது டேக் அவே பாயிண்ட் என்னன்னா, ரிஷப் பந்த். நம்ம பார்த்துட்டு இருக்கோம் 2 பேரு. கோடான கோடி சம்பாதிச்சது 2 பேரு. ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பந்த். 27, 27.5 கோடிக்கு போனாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் தப்பிச்சுட்டாரு. இன்ஃபாக்ட் ஹி மே ப்ரூவ் டூ பி என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் எவர் கேப்டன் 2 டிஃபரண்ட் ஃபிரான்சைஸிக்கு கேப்டன் பண்ணி ஜெயிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே அவருக்கு வர சான்ஸ் இருக்கு. த வே பஞ்சாப் ஆர் கோயிங். பட் ரிஷப் பந்தோட ஃபெயிலியர்ஸ். நம்பர் 8ல விளையாடுறாரு. கான்ஃபிடன்ஸ் லோவா இருக்கு. உம்முன்னு பார்த்துட்டு இருக்காரு. நம்ப யாரு அவரு? எந்த கோயங்கா அவரு? சஞ்சீவ் கோயங்கா. ஆ இட்ஸ் ஜஸ்ட் என்ன நடக்குது ரிஷப் பந்த் I think உலகத்துல? I um நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொன்னோம் வந்து லைக் ஐ மீன் ஐ டோன்ட் நோ வெதர் பிரைஸ் அது வந்து வாங்கின விலை வந்து லைக் 20 கோடி அப்படின்றது வெதர் தட்ஸ் weighing too heavily on him. So obviously like it's almost like நம்ம என்ன சொல்றது, ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி 27 கோடி அந்த மாதிரி வந்து பண்ணோம்னா வந்து யூ இன்வெஸ்ட் ஆன கம்பெனி யூஆர் எக்ஸ்பெக்டிங் ஹை ரிட்டர்ன்ஸ். ஒரு ஸ்டார்ட் அப்ல வந்து போட்டிங்கன்னா ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து லைக் 27 கோடி போட்டாங்கன்னா தேர் எக்ஸ்பெக்டிங் குட் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் தட் அப்படின்ற மாதிரி லைக் அண்ட் ஆப்வியஸ்லி தென் தட் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்ஸ் ஓவர் டு லைக் வெதர் ரிஷப் பந்த்க்கு வந்து போத் ஜஸ்ட் as a பிளேயர் வந்து லைக் 27 கோடி நீங்க வாங்கி டீம்ல விளையாடுறீங்க. நாட் நெசசரிலி கேப்டன்சினாலே வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். பட் தென் அது ஆன் டாப் ஆஃப் தட் வந்து லைக் யூ ஆர் ஆல்சோ மேக்கிங் ஆல் தி கேப்டன்சி டிசிஷன்ஸ் அண்ட் தி ஆட் டிசிஷன் கோயிங் ரைட் ஆர் ராங். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் போன மேட்ச்ல அவரு நம்பர் 4 வராம நம்பர் 7 வந்தாரு. ஷாபாஸ் அஹமத் நம்பர் 4 வந்துச்சு. லைக் when those decisions goes wrong அது எல்லாமே ஐ திங்க் ஒரு மாதிரி மேக்னிஃபை இந்த போன வருஷம் ஹர்திக் பாண்டியா நாட் ஃப்ரம் மணி இது பிரஷர் பட் லைக் சார்ட் ஆஃப் வென் அவர் வந்து கேப்டன் ஆனோடனே அந்த ஃபேன்ஸோட பிரஷர், ஓனர்ஸோட மேனேஜ்மென்ட் எக்ஸ்டர்னல் லைக் ஃபேக்டர்ஸ் எக்ஸ்டர்னல் பிரஷர் ஃபேக்டர்ஸ்ன்னு அப்படின்றது சொல்லலாம். கரெக்ட்டா சொல்றீங்க. ஆ ஆனா நம்ப ஒரு விஷயம் ஆனா சொல்லிண்டே இருந்தோம். நம்ம இந்த டீம்ல ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருந்திருக்குன்னா, 2 பேரு இன்ஃபாக்ட் யூ கேன் ஆட் ஐடன் மார்க்ரம் இதுல. பட் மிட்ச் மார்ஷ் இன்னைக்கு கூட மிட்ச் மார்ஷ் அண்ட் நிக்லஸ் பூரன் அவங்க தான் ஒரு 30, 25 ரன் அடிச்சாங்களே தவிர, அவங்க 2 பேரும் அடிக்கலன்னா வேற யாருமே இந்த ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், ரிஷப் பந்த், டேவிட் மில்லர் யாருமே அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இன்னும் கிரியேட் பண்ணல. வந்தாங்க ஓகே 20 ரன்னு 22 ரன் அடிச்சிருக்காங்களே தவிர, இவங்க 2 பேர் மாரி பண்ணல. ஸோ ஐ திங்க் தட் பிரஷர் இஸ் ஆல்சோ வேயிங். ஏன்னா இந்த செட்டப்ல பார்த்தீங்கன்னா, ரிஷப் பந்த் தான் அடுத்ததா வந்து அடிச்சு ஒரு 2 மேட்சாவது ஜெயிக்க வைக்கணும். ஸோ யா த பிரஷர் இஸ் தேர். வெரி, வெரி ஹை பிரஷர். ஸோ அது பார்ப்போம். பட் எம்ஐ குயிக் வேர்ட் ஆன் எம்ஐ. நோ திஸ் இஸ் அபவுட் ரிஷப் பந்த் பேசியிருக்கோம். ஆச்சரியமான ஒரு இது நடந்துட்டு இருக்கு. ஸோ பட் அது வந்து எம்ஐ இஸ் நவ் த 2ண்ட் ஃபேவரைட் ஆஃப்டர் அது ஆர்சிபின்னு வந்து சொல்லலாமா? லைக் 5 வின்னா? அது வந்து ஒரு ஆச்சரியம் இல்லாத விஷயம் சொல்லலாம். ஏன்னா வந்து லைக் எவ்ரிபடி எம்ஐ வந்து ஆரம்பத்துல தோக்கும்போது திஸ் இஸ்
நார்மல் ஃபார் எம்ஐ அதாவது வந்து ஆல்மோஸ்ட் நார்மல் சர்வீஸ் ரெஸ்யூம்ஸ் அப்படின்ற மாரி வந்து லைக் ஒரு சிஎஸ்கே ரைட் இந்த பாட்டம் இருந்தாலும் வந்து எம்ஐ வந்து நார்மல் சர்வீஸ் ரெஸ்யூம்ஸ் ஆரம்பத்துல தோத்துட்டு லைக் தென் தே கம் அப் த ரேங்க்ஸ் சடன்லி தே ஆர் ஆன் ம். நம்பர் 3 ஓகே. நான் நிறுத்திக்கிறேன் உங்கள இங்க. ஏன்னா, எம்.ஐ பத்தி அதிகமா பேசணும்னா, பார்க்கிறவங்களும் ஓடி இல்ல எம்ஐ போயிருவாங்களேன்னு பத்தி எனக்கு சொல்லல. ஒரு ஐ வாஸ் சின்ன ஜஸ்ட் கோயிங் டு பயம் சே எனக்கு. என்ன சொல்றீங்க? பட் இந்த ஐ வாஸ் ஜஸ்ட் பாயிண்டோட கோயிங் டு ஃபினிஷ் சே பண்ணுங்க. லைக் நம்பர் 2 அவங்க ஏன்னா, இருந்தாலுமே வந்துட்டு கஷ்டமா இருக்கு. குஜராத் டைட்டன்ஸ் வந்து 8 மேட்ச் தான் விளையாடிருக்காங்க. இங்க வந்து ஒரு 2 மேட்ச் எக்ஸ்ட்ரா விளையாடிருக்காங்க. ஸோ ஐ திங்க் குஜராத் டைட்டன்ஸ் ஆர் அட் த சேம் பாயிண்ட் அஸ் எம்ஐ பட் வித் 2 கேம்ஸ் இன் ஹேண்ட். ஸோ மே ம். ஸ்டில் எண்ட் அப் லைக் எம்ஐ வந்து டாப் 4ல ஃபினிஷ் பண்ணாம லைக் நாம பஞ்சாப் அண்ட் டெல்லி இன்னைக்கு டெல்லி தோத்தாலும் ஒரு ஆனா ம். நல்லா லைக் இட்ஸ் கமிங் அப் வெரி நைஸ்லி த டாப் 6. யாஹ்! யாஹ்! எம்.ஐ என்ன சொல்றது? மைட் பி ஒன் ஆஃப் த மோர் ஹேட்டட் டீம்ஸ் அவுட்சைட் மும்பைன்னு சொல்லலாம். எம்.ஐ ஃபேன்ஸ தவிர மத்த ஃபேன்ஸ் இதுல காமனா வந்துட்டான்டா இவன் திருப்பி டாப்ல அப்படின்னு. ஆனா, யூ ஹேவ் டூ அப்ளாட் அவங்களோட பிளானிங், எவ்ரிதிங். அவங்க நம்ம சொல்லிட்டே இருந்தோம். பும்ரா வரதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சா கூட போதும். அதுக்கப்புறம் தென் தே வில் பி எ வெரி டிஃபரண்ட் பீஸ்ட் அண்ட் தே ஆர் ப்ரூவிங். ஓகே. இங்கிலீஷ்லாம் ஓவர் ஆயிடுச்சு. ஆ ஆனா இங்கிலீஷ் பேசும்போது அப்படியே சொல்லிக்கிறேன். லைக்கு, சப்ஸ்கிரைப் இது 2த்துல ஒரு பட்டன நீங்க அப்படியே அமுத்துனீங்கன்னா, உங்களுக்கு நான் பேசுறது உங்களுக்கு புடிச்சிருக்கு. ஹானஸ்ட்டா பேசுறோம். சில்லா பேசுறோம். உங்க மனசுல இருக்கிறத நாங்க பேசுறோம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் லைக்க தட்டுங்க. ஆனா தோணுச்சுன்னா கண்டிப்பா தட்டுங்க. எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் நீங்க எங்கள எல்லா ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் நீங்க கேட்கலாம். Spotify, JioSaavn எக்ஸெட்ரா, பட் எக்ஸெட்ரா. இல்ல நீங்க மூவிங் ஆன். தட்டுறது சொல்லுங்க. ஸ்ரீனி ஏதோ சொல்ல வரீங்க இந்த உலகத்துக்கு. ஒண்ணும் இல்ல. அத லைக் பட்டன தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன தட்டுங்க அப்டின்னீங்களே. எல்லாருமே ஐ மீன் இந்த லைக் பட்டன் வந்து எல்லாரும் நம்ம எம்ஐ பத்தி பேசிட்டு இருந்தோம். எம்ஐல எல்லாருமே வந்து ரொம்ப இந்த அ இஷான் கிஷன் எல்லாருமே போய் அப்டியே வந்து லைக் பட்டன்லாம் அவருக்கு வந்து தட்டிட்டு ஆனா பேட்ல பால் தட்டவே இல்ல. லைக் பட்டன் மட்டும் எம்ஐல தட்னாங்க. ஐ ம். டோன்ட் நோ அந்த இது பார்த்தீங்களா நீங்கன்னு சொல்ட்டு. நான் யாஹ்! ஸோ தட்ஸ் த நம்பர் 3 ஆக்சுவலி. நம்ம அடுத்த பாயிண்ட் அதான். 3வது டேக் அவே. 3வது அதிசயமான ஒரு விஷயம், ஆச்சரியமான விஷயம் நடந்தது. இன்ஃபாக்ட் நம்பர் 1ன்னு சொல்லணும் இதான். ஃபர்ஸ்ட்டு என்ன நடந்ததுன்னு நான் டிஸ்கிரைப் பண்ணிர்றேன். அதுக்கப்புறம் அத வந்து நீங்க கொஞ்சம் நமக்கு புரிய வைங்க. இல்ல ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே அவருக்கே புரியல என்ன நடந்துச்சுன்னு. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு மேட்ச்ல வந்து லெக் சைட்ல பால் வந்தது. தீபக் சேஹர் போட்டாரு. 1 விக்கெட் விழுந்துருச்சு டிராவிஸ் ஹெட் ஆல்ரெடி. ஸோ குரூஷியலான ஒரு தருணம் அது. அங்க லெக் சைட்ல பால் வந்தது. அது வைடா, பட்டுருச்சா என்னன்னு தெரியாது. யாருக்குமே தெரியாது. ஆனா அம்பயரும் ஒண்ணுமே சிக்னல் குடுக்கல. இஷான் கிஷன் நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 1 செகண்ட்ல வந்து பார்த்தாரு. அம்பயர் ஒண்ணுமே சொல்லலையேன்னு 1 செகண்ட் வெயிட் பண்ணாரு. அதுக்குள்ள லைட்டா அப்பீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அம்பயர் வேற வழி இல்லாம வைடு குடுக்கலாமா, என்ன குடுக்கலாம்னு யோசிக்கும்போது அவுட்ட குடுத்துட்டாரு. ஏன்னா, இஷான் கிஷன் ஸ்டார்ட்டட் வாக்கிங் அண்ட் அதுக்கப்புறம் அவரால திரும்பியும் வர முடியல. என்ன பண்ணணும்னு தெரியல. ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் அது இதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிட்டாரு. ஹார்திக் பாண்டியா வேற தட்டி விட்டாரு. கடைசில பார்த்தா அவுட்டே இல்ல அது. அல்ட்ரா எட்ஜ்ல ஒண்ணுமே இல்ல. ஸோ ஒரு ஃபியூ திங்ஸ் இதுல வந்து ஒண்ணு வந்து அவர் பாயிண்ட்ஸ் எஸ்பெஷலி இஸ் லைக் எஸ்ஆர்எஸ்ஆல இந்த வருஷம் வந்து ஜெயிக்க முடிஞ்சதே ஃபேர் பிளே அவார்டு தான். ஸோ மேபி வந்து ஃபேர் பிளே அவார்டுக்காக சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. பரவாயில்ல அவார்ட்ல பண்ணலாம் வந்துருவாங்க. ஃபேர் பிளே அவார்டு குடுத்துருவாங்க. ஜோக்ஸ் அப்பார்ட் லைக் வந்து ஐ மீன் ஐம் ஷூர் அன்லெஸ் ஆ இட்ஸ் ஈஸியர் டு கான்ஸ்பிரசி தியரி போறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி இது. ஓகே ஸ்பாட் ஃபிக்சிங் பண்ணிட்டாங்க. அதான் வந்து இஷான் கிஷன் வந்து காசு வாங்கிட்டாங்க. அவுட் ஆயிட்டு லைக் அந்த பால்ல வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர்ஸ் ஆல்வேஸ் தட்ஸ் ஈஸி டு லைக் ஒரு கான்ஸ்பிரசி ஐபிஎல்ல வந்து நம்ம எப்பவுமே வந்து எல்லாருமே வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி தேடிட்டு இருப்பாங்க. திஸ் ஜஸ்ட் கிவ்ஸ் அன் ஈஸி கான்ஸ்பிரசி தியரி. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆர்ஆர் கேம்ல அதே மாரி தான். லைக் ஆர்ஆர் பேட்டட் சோ ஸ்லோலி இன் தி எண்ட். அங்க ஒரு கான்ஸ்பிரசி தியரி. ஏன் அந்த ஆர்ஆர் அவ்ளோ ஸ்லோவா பேட் பண்ணாங்க? வாட் வேர் தே ட்ரைங் டு டூ எக்ஸெட்ரா அப்படின்ற மாரி. இது வந்து லைக் ஈவன் தோ அவரு ஐ மீன் நான் வந்து ஒரு அம்பயரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தது. ஈவன் தோ ஹி ஸ்டார்ட்டட் வாக்கிங் I was there as a standing umpire. I wouldn't have given it out. It's not if he walks, he walks. That's fine. That is gone. Because as an umpire, I don't make a decision or I don't give out unless there's an appeal. அது பார்த்தோன்னா ம். இ ஜஸ்ட் எஃப்ஒய்ஐ எல்லாருக்கும் கேட்கிறவங்களுக்கு லிசனர்ஸ்க்கு எல்லாம் ஸ்ரீனி வந்து ஒரு சர்டிஃபைட் இசிபி அம்பயர். ஸோ ஸோ அதனால யா லெட்ஸ் அந்த லிசன் அந்த இன் ஃபீல்ல மோர் கேர்ஃபுல்லி. பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுங்க. லைக் நோ ஐ வுடன்ட் கிவ் இட் அவுட்.
if he walks, he walks. That's different. Like you don't have to give out. Obviously, like அவர் ஃபர்ஸ்ட் வந்து took 2 steps and walked away. பவுலர் வந்து அப்பீல் பண்ணல, கீப்பர் அப்பீல் பண்ணல. அட் தட் பாயிண்ட் அவர் வாக்கிங் பண்ற வரைக்கும் பண்ணல. ஆனா அம்பையர் அதுக்குள்ள வந்து லைக் அந்த வீடியோ பார்த்தோன்னா வந்து வேற வேற ஆங்கிள் இருந்து பார்த்தா இட் லுக்ஸ் லைக் ஹார்திக் பாண்டியா மே ஹேவ் அப்பீல். பட் அதுவும் ரொம்ப வந்து ஒரு மாதிரி டென்டேட்டிவா இருந்தது. அ தீபக் சஹர் அதுக்கு தான் லைட்டா அப்பீல் அதுக்கப்புறம் பண்ணாரு. அது ஃபர்ஸ்ட் ஏன்னா, ஹார்திக் பாண்டியா சார்ட் ஆஃப் வாஸ் அவர் நடக்க டென்டேட்டிவ் அப்பீலிங். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். தீபக் சஹர் வந்து சார்ட் ஆஃப் saw the umpire lifting his finger and then went for an appeal. So it's ரொம்ப வந்து ஒரு மாதிரி chaotic இருந்தது. In terms of it's almost இஷான் கிஷன் gave away the game. அவரு வந்து வாக் பண்ணிட்டு திரும்பி ம். திரும்பி உள்ள போனாரு. அண்ட் the whole thing completely like very very messy. I guess overall Sunrisers Hyderabad Mariye வந்து like sort of very very messy. It probably is a good point for us to like move away from this and தலையெழுத்துன்னு சொல்லிட்டு அடுத்த தலையெழுத்துக்கு ஆமா. போயிடலாமா? 4வது பாயிண்ட்டுக்கு. யா. ஓகே. 4வது சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து நீங்க பாஸ் பண்ணிட்டு, ஃபார்வர்ட் பண்ணிட்டு பண்ணா பண்ணுங்க. ஆனா தில் இருந்தா கேளுங்க. அ சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஏன்னா நான் ஒரு கொஞ்சம் எஸ்ஆர்ஹெச் சப்போர்ட்டர்ன்னு சொல்லலாம். பயாஸ் இருக்கும் எனக்கு. சிஎஸ்கே ஃபேன் நான் கிடையாது அவ்வளவா. பிடிக்கும் சிஎஸ்கே அவ்வளோதான். பட் இந்த நடந்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் சிஎஸ்கே. அஃப்கோர்ஸ் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சது இதுவா இருக்கட்டும். சைமன் டோல் வந்து காமெண்ட்ரில ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னாரு. கரெக்ட்டா பட்டுச்சு அது. இது விளையாடுற ஒரு 15வது ஓவர் 5 ஓவர்ல ஒரு 40 ரன் ஏதோ தேவை. ஈஸிலியா அடிக்கலாம் யார் வேணா. 2 டீமுக்கும் ஜெயிக்கிறதுனா என்னங்கிறது மறந்து போன டீம்ஸ் 2ம் விளையாடுறதுங்க அப்படின்னு சொன்னாரு. 2 டீம்ஸ் ஹவ் ஃபர்காட்டன் ஹவ் டு வின். ஒன் ஆஃப் த என்ன சொல்றது, சோகமான ஒரு மேட்ச்சா இருந்தது. ரொம்ப பெயினா இருந்துச்சு அந்த என்டயர் மேட்ச். 2 டீமுமே நான் தோக்கக்கூடாது. தோக்காம இருந்தா போதும்ங்கிற மாரி தான் விளையாடுனாங்க. சூப்பர் சேட் Yeah. அப்படின்னு சொல்லலாமா? I mean நான் வந்து I was சோக watching it the other way. 2 டீமும் வந்து இல்ல நான் ஜெயிக்க கூடாது அப்படின்ற மாதிரி லைக் லெட்ஸ் see யார் வந்து லாஸ்ட் பாட்டம்ல ஃபினிஷ் பண்றோம் அப்படின்ற மாதிரி விளையாடினாங்க. அப்படின்ற மாதிரி இட்ஸ் சிஎஸ்கே லைக் ஐ கேன் ஜஸ்ட் ஆட் ஃபியூ பாயிண்ட்ஸ் இங்க ஆக்சுவலி. ஏன்னா மேபி ஒரு நியூட்ரலா கூட யோசிச்சா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே வந்து 10ஆம் நம்பர் ஃபினிஷ் பண்ணா இட் மே நாட் பி அ பேட் திங் ஃபார் தெம். ஏன்னா 9, 7, 8ல வந்துச்சுன்னா கூட சரி ஓகே இப்படி பண்ணா போதும் அப்படின்னு இருக்கும். 10ல வந்துச்சுன்னா ஒரு ஜோல்ட் ஒண்ணு வரும். அந்த ஜோல்ட் வந்து ஐ திங்க் கொஞ்சம் தேவைன்னு தோணுது. அவங்க திங்க் டேங்க் நோ ப்ராப்ளம். 10 வருஷத்துல 10 ஃபைனல்ஸா 18 வருஷத்துல 11 ஃபைனல்ஸு, 5 டைட்டில் ஃபைன். மேபி நெறைய பிளேயர்ஸ மாத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வந்திருக்கு. அது வந்து அந்த 10ஆம் நம்பர்ல ஃபினிஷ் பண்ணா தான் அது வந்து அந்த ஒரு ஜோல்ட் ஒண்ணு கிடைக்கும். அது இட்ஸ் நாட் அ பேட் திங் அப்படின்னு சொல்ல வரேன். அண்ட் 2வது பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னன்னா, அம் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஐ திங்க் இது ஒரு பயங்கரமான டெஸ்ட் இது. ஏன்னா, மேட்ச் வந்து அவங்க எப்போதும் வந்து பேக் டு பேக் சீசன்ஸ்ல வந்து இந்த மாரி லோவா ஃபினிஷ் பண்ணதில்ல. லைக் அவுட் சைட் த பிளே ஆஃப் அப்படின்னு இல்ல. இன்ஃபாக்ட் இப்போ ஒரு தடவ 10ஆம் நம்பரோ, 8ஆம் நம்பரோ, 9ஆம் நம்பர் ஃபினிஷ் பண்ணா அடுத்த தடவ ஜெயிச்சுட்டுருவீங்க நீங்க. 2023ல. லாஸ்ட் டைம் 2022ல ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. சீசன். ஐ நோ அந்த ஜடேஜா. பட் இதுதான் ஃபேன்ஸ்க்கான ஒரு உண்மையான ஒரு டெஸ்ட். லைக் அகைன் இப்போ உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஒண்ணு சொல்றேன். பட் மேபி ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸ் 18 வருஷம் ஒண்ணுமே பண்ணாட்டியும் கூட அவங்க கத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அவங்க மேபி ஆர்சிபிட்டேருந்து அந்த அந்த ஃபேன்ஸ்ட்டேருந்து கத்துக்கிற ஒரு இது இருக்கும். பட் கோவம் கூட வரலாம் சிஎஸ்கே. நான் யார்றா அவங்கள்ட்ட கத்துக்க பார்றா அப்படின்னு. பட் ஐ திங்க் திஸ் இஸ் அ டைம் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் த ஐ டீம் அப்படின்னு ஐ சொல்லலாம். நான் ஐ இட் தி டீம் ஐ திங்க் இதோ இப்போ வந்து ப்ராபப்லி நாட் ஃபினிஷிங் 10th 8th 9th ஏன்னா given 2020 like they finished சிஎஸ்கே finished 9th. So 9th 10th மச் ஆஃப் மச்னஸ் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஸோ அந்த சீசன் வந்து அதுக்கப்புறமும் வந்து லைக் அதுக்கு அடுத்த சீசன் வந்து ஆப்வியஸ்லி ஃபினிஷ்ட் சாம்பியன்ஸ் அதுக்கு அடுத்த சீசன்ல. ஸோ அதனால வந்து லைக் நான் அந்த அளவுக்குலாம் வந்து பெருசா இல்ல. லைக் ஆர்சிபிலாம் வந்து எப்போ என்னைக்கு வந்து ஆர்சிபி 5 டைட்டில் வின் பண்றாங்களோ அதுக்கப்புறமா ஆர்சிபி பேசிக்கலாம் அப்போ. கம்பேரிசன்லி லைக் ஐ டோன்ட்
எப்போ வந்து வில் மோர் கம் இஸ் வென் தோனி லீவ்ஸ். ஐ டோன்ட் நோ வெதர் அடுத்த வருஷம் தோனி விளையாடுவாரான்னு. சிஎஸ்கேல வந்து தட் இஸ் வேர் யூ வில் ரியலி சீ லைக் இன் டெர்ம்ஸ் ஆஃப் த டீமோட புல் அப்படின்றது வந்துட்டு வென் தோ ஏன்னா மோர் தென் லைக் வேர் தே ஃபினிஷ் இன் த சீசன். இஃப் தோனி லீவ்ஸ் ஹவ் டஸ் த புல் ரிமைன்? அப்போதான் வந்து யூ ரியலி வில் நீட் டு சீ அபவுட் ம். சிஎஸ்கே. ஐ திங்க் ஐ இப்போ ப்ராபப்லி நாட். யாஹ்! என்ன பொறுத்தவரைக்கும் the team is I mean the fans are like absolutely or at least now I can speak from personal this thing, you know, and not necessarily representing the whole fans, but I'm like, yeah, okay, you win, you lose in the season வந்து we didn't do the auction ம். very well. நம்ம வந்து பிளேயர்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு. கண்டிப்பா வந்து அடுத்த வருஷம் வந்து we are not. இந்த போஸ்ட்மார்டம் வந்து நம்ம ஆக்சுவலி டீட்டெயிலா நம்ம பண்ணுவோம். இப்ப நீங்க சொன்னது. பட் இட் வாஸ் மோர் அபவுட் த ஃபேன்ஸ். அவங்களது எப்படி ரியாக்ஷன் இருக்கும்னு. பட் நீங்க சொன்ன மாரி மேபி ஃபேன்ஸ்க்கு வந்து அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்க்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆம் அண்ட் யாஹ்! இதுதான் 4 டேக் அவேஸ் பேசணுமா இருந்துச்சு எங்களுக்கு. ஆஃப் கோர்ஸ் நீங்க YouTubeல எங்கள இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க பேசுறது உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, லைக் தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க ஃபேமிலில சேருங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.